முனைவர் கலைமணி அம்பலம் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களையும் காக்க லட்சம் உயிர்களை தியாகம் செய்த குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தாம் முந்துரும் என்று திருவள்ளுவரின் அந்த திருக்குறள் சொல்லுகிறது. தன் குலத்தை கொடியை உயர்த்த பாடுபடுகிற ஒருவனுக்கு தெய்வம் மறிந்து கட்டி கொண்டு வந்து உதவி செய்யும் என்பதன் அதன் பொருள். அந்த அடிப்படையிலே கள்ளர் குலத்தை ஒற்றுமைப்படுத்துவேன், உயர்டுவேன் என்று சூளுரைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணத்தேவர் மலவராயர் அவர்களுக்கு இன்றைய தினம் அந்த தெய்வங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் எல்லாம் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த கூடியிருக்க கூட்டமே சான்று என்பதுதான் எங்களுடைய கள்ளர் பண்பாட்டு மையத்தினுடைய அறைகூவலாக இருக்கிறது. இன்று இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டை நமது திருச்சி மாநகரிலே சரவண மலவராயர் அவர்கள் திரட்டி இருக்கிறார். சங்ககால சோழர்களுடைய பூர்வீக தலைநகரமாக இருந்த அந்த உறையூரிலே தனது மாநாட்டை அவர் துவங்கி இருக்கிறார். அந்த வகையிலே அந்த சோழருடைய ஆசியும் அருளும் அவருக்கு என்றென்றும் கிட்டட்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு அவரது அரசியல் இயக்கமாக சோழ பேரரசு கட்சி என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்றில் வைர வரிகளால் பொருத்தி வைக்கக்கூடிய ஒரு பெயரை இன்று தேர்வு செய்திருக்கிறார். அத்தகைய சிறப்புற்ற சோழ பேரரசை தன்னகத்தே உள்வாங்கிக் கொண்ட அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளாக தொண்டைமான் என்கிற ஒரு பட்டத்தை சுமந்து கொண்டு கள்ளருடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த தொண்டைமான் சக்கரத்தினுடைய வம்சாவளி வந்திருக்கக்கூடிய ராணியார் அவர்களை வணங்குகிறேன். மண்டை நகரத்தை ஆண்ட மண்டை கருணாகர தொண்டைமான் வழிவந்த ஐயா பாண்டியார் அவர்களை வணங்குகிறேன். அத்தோடு இங்கு இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு வந்திருக்கக்கூடிய தன்னரசு மத்த மேல நாட்டினுடைய பெரிய அமலகாரரும் அழகர் கோயில் ஆடி தேரோட்டத்தினுடைய முதன்மை மரியாதைக்காரருமான அருமை மாமா மகாமணி அம்பலம் அவர்களை வணங்குகிறேன். மற்றும் எனக்கு முன்பு உரையாற்றிய அருமை சகோதரர் கந்தர்வ கோட்டை கல்லன் மருத பாலு அவர்களை வணங்குகிறேன். அத்தோடு இங்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மதுரை செல்வம் அவர்களையும் அருமை அண்ணன் சிற்றரசு அவர்களையும் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கிற என் போர்க்குடி சொந்தங்களையும் கள்ளர் பண்பாட்டு மையத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வணங்குகிறேன். கள்ளர் சமுதாயம் என்பது நீண்ட நெடிய ஒரு அறுபடாத தொடர்ச்சியை வரலாற்றாய் கொண்ட ஒரு வரலாற்று பேரினம். அதனுடைய வரலாற்றை நாம் சொல்லி மாறாது. நம்முடைய வரலாற்று தலைவர்களை எல்லாம் இன்று அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சுதந்திர போரை தொடங்கியது ரத்தம் கடவாயிலே என்பதனை விரைவில் அறிவிப்பு வரப்போகிறது. அதே போல இந்தியாவிலே முதலாக வரிவிடா போர் நடத்தியது அந்த வெள்ளலூர் நாட்டிலே என்று ஒரு அறிவிப்பு வெளிவரப்போகிறது. அத்தோடு நமது வாளுக்கு வேலி அம்பலம், நன்னி அம்பலம் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள் அனைவரும் நமது சோழ பேரரசன் ராஜராஜனுடைய வழி பின்பற்றி நாம் செயல்படுவோம். நம்முடைய வரலாறு பிறக்கட்டும், சிறக்கட்டும், நம்முடைய ஒற்றுமை ஓங்கட்டும், கல்லறினம் வெல்லட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.